நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட வந்து என் குழந்தை டபிள்யூ சிட்டிங் பண்ணுது, நல்லதா கெட்டதான்னு கேக்குறாங்க. டபிள்யூ சிட்டிங்னா வேற எதுவும் இல்லைங்க. நிறைய குழந்தைகள் உட்காரும் போது அவங்க முட்டி போட்டுட்டு காலை உடம்புல இருந்து வெளிப்பக்கமா திருப்பி வச்சுட்டு 2 காலுக்கு நடுவுல அவங்க பட்டக்ஸ் சீட்டா வர மாதிரி உட்காடுறாங்க. இது பேர் டபிள்யூ சிட்டிங். மெயினா ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி உட்காருவாங்க. ஆனா நாள் போக்குல இதே அவங்க கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஸோ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, அவங்களோட பாதம் உள்பக்கமா திரும்பி இருக்கும். இது பீஜன் டோன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட முட்டு மற்றும் இடுப்புல ரொம்ப ஸ்ட்ரெஸ் போகும். அதை சுத்தி உள்ள தசைகள் ரொம்ப டைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகுறதுனால அவங்களால ஒழுங்கா ஓட முடியாது, நடக்க முடியாது, உட்காரும்போது கூட கஷ்டப்படுவாங்க. அவங்களோட கோர் ரொம்ப வீக் ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம சின்ன வயசுலயே சரி பண்ணிடணும். குழந்தைங்களை வந்து உட்காரும் போது காலை முன்னாடி நீட்டி போட்டு உட்காருங்க, இல்ல காலை சைட்ல போட்டு உட்காருங்க, இல்ல கால் மேல கால் போட்டு உட்காருங்க, இல்ல தேவைப்பட்டா கொஞ்ச நேரம் தான் அப்படின்னா முட்டி போட்டு உட்காரட்டும், இல்ல ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்காரட்டும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராம தடுத்துடலாம்.